ஜாவா ப்ரோக்ராமிங் உடைய 11th வீடியோ. இந்த வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம், ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிளோட. ஸோ போன வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தோம், அதோடைய ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் இதில் சொல்லிடுறேன். ஹைடிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஷோயிங் ஒன்லி நெசசரி ஃபங்க்ஷனாலிட்டி டு தி யூசர். அதாவது ஒரு கார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, காரில் ஆக்சிலரேட்டர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் கார் மூவ் ஆகுங்கிறது மட்டும்தான் யூசருக்கு தெரியும். அது ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ்னால மூவ் ஆகுதுங்கிறது வந்து யூசருக்கு தெரியாது, அதை ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ காமனாக எல்லா அனிமல்ஸ்க்கும் சேர்த்து நான் ஒரு கிளாஸ் எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்க. காமனாக அனிமல்னு ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். அப்போ அந்த அனிமல்னு ஒரு கிளாஸ் எழுதுனா அந்த அனிமலுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அனிமல் வந்து பிறக்கும், சாப்பிடும், தூங்கும், நடக்கும், அதாவது மூவ் ஆகும், அப்புறம் கடைசியாக இறந்துடும். ஸோ இது 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லா அனிமலுக்குமே காமனாக இருக்கும். அது ஹெர்பிவோரஸாக இருக்கலாம், கார்னிவோரஸாக இருக்கலாம், இல்லை ஆம்னிவோரஸாக இருக்கலாம், இல்லை பெட் அனிமலாக இருக்கலாம், வைல்டு அனிமல் எதுவாக வேணா இருக்கலாம். புல் சாப்பிட்ற அனிமலாக இருக்கலாம், இல்லை மாமிசம் சாப்பிட்ற அனிமலாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் காமனாக இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா, பிறக்கிறதும் சாகிறதும் வந்து எல்லா அனிமலுக்கும் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட பார்ன் ஆகும், இறந்துடும், அவ்வளோதான். ஆனால் அந்த ஈட் ஸ்லீப் மூவ்ங்கிறது வந்து ஒவ்வொரு அனிமலுக்கும் ஸ்பெசிஃபிக்காக மாறும். ஸோ எல்லா அனிமலும் சாப்பிடும், ஆனால் என்ன சாப்பிடும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு அனிமலுக்கும் வேறுபடும். அதே மாதிரி மூவும் தான். இப்போ லோகோமோஷன் வந்து எல்லா அனிமலும் நகரும், ஆனால் எப்படி நகரும்? இப்போ ஆடு மாடுனா நடக்கும், புலி அப்படின்னா பாயும், ஓடும். ஸோ இந்த எப்படி நகருதுங்கிறதுல வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா. எல்லா அனிமலுக்கும் காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் 5. அந்த 5ஐயும் நான் காமனாக ஒரு கிளாஸில், அனிமல் ஒரு கிளாஸில் அப்ஸ்ட்ராக்டாக எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு அனிமல் கிரியேட் பண்ணும்போது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு எது எதெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் நான் ரீடிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாவை வந்து ஒரு ஜாவா கிளாஸாக ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இப்போ வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்லேருந்து அப்படியே எப்படி ப்ரோக்ராமிங்குள்ளே வருதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து ஆக்சுவலாக அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸ், நார்மல் கிளாஸ் கிடையாது. நார்மல் கிளாஸுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தா அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ரெண்டும் இருக்கும். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னங்கிறதையும் சொல்கிறேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஏன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண முடியாது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கும் காரணம் இருக்குது. இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னன்னு சொல்கிறேன். ஒரு மெத்தடு டிக்ளேர் மட்டும் பண்ணியிருப்போம், டெஃபினிஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது பப்ளிக் வாய்ட் கால்குலேட் ஆஃப் போட்டு செமிகோலன் வச்சுருவோம். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸே இருக்காது. அதாவது பாடி ஆஃப் த மெத்தடே இருக்காது. அதே மாதிரி அந்த மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும்னா அப்ஸ்ட்ராக்ட்னு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் தான் அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கால்குலேட்டர். ஸோ அந்த கிளாஸ்க்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்போ இந்த கிளாஸுக்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். இப்போ நான் உள்ளுக்குள்ளே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிக்ளேர் பண்ணுறேன். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் ஆட் நம்பர்ஸ்னு ஒரு மெத்தடு. அந்த மெத்தட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாடி ஆஃப் த மெத்தட் இல்லை, செமிகோலன் வச்சாச்சு. ஏன்னா இது டிக்ளரேஷன் மட்டும்தான், டெஃபினிஷன் கிடையாது. இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் அப்படியே ப்ரோக்ராமாக போட போகிறோம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். ஒரு மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சொன்ன அனிமல் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் எப்படி மாற்றுதுன்னா, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கீவேர்ட் போட்டேன். இப்போ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்.
இப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நம்ம சொன்ன 5 பிஹேவியர் ஸோ இந்த 5 பிஹேவியரையும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பார்ன் அண்ட் டை இது 2க்கும் எல்லா அனிமலுக்கும் ஒரே விஷயம் தான். பொறக்கும், இறக்கும். இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. அதனால இத வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவே எழுதிருவோம். அதாவது நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா இங்கேயே டெஃபினிஷன் இருக்கும். இது அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்ட்லாம் வராது. பப்ளிக் வாய்ட் பார்ன் இதுல டெஃபினிஷன் இருக்கும். ஓகே. இந்த 2 மெத்தடையும் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா வச்சுட்டேன். இப்ப இந்த ஈட், ஸ்லீப், மூவ் மட்டும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா வைக்க போறேன். ஏன்னா, ஒவ்வொரு அனிமலும் எத சாப்பிடுதுங்கிறது வந்து அந்த அந்த அனிமல பொறுத்து மாறுபடும். மாறாத விஷயத்த நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா வச்சிடலாம். மாறுற விஷயத்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா வச்சுட்டு, அந்த அனிமல ஸ்பெசிஃபிக் அனிமல கிரியேட் பண்ணும்போது இத இன்ஹெரிட் பண்ணி மாத்திக்குவோம். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் ஈட் ஆஃப் செமிகோலன். ஸோ இந்த இடத்துல இந்த மாரி பிரேசஸ் வராது. ஏன்னா, இங்க வந்து நம்ம டிஃபைன் பண்ண போறதில்ல. ஒன்லி டிக்ளரேஷன். அவ்வளோதான். அடுத்தது ஸ்லீப். ஸ்லீப்ல அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் ஸ்லீப். அடுத்தது மூவ்ல அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸை ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு. அதில் 5 மெத்தடு. அதில் 2 மெத்தட் வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. இதுவும் பார்னும் டையும் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. மிச்சம் 3 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. அதை அப்ஸ்ட்ராக்ட்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அனிமலுக்கு காமனான கேரக்டரிஸ்டிக்ஸோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ 2 அனிமல் கிரியேட் பண்ண போறோம். அடுத்தது டைகர், அப்புறம் கோட். ஒரு டைகர் வந்து வைல்ட் அனிமல், கோட் வந்து பெட் அனிமல் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 2யும் கிரியேட் பண்ணும்போது இந்த அனிமல் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இதை இதை இன்ஹெரிட் பண்ணி இந்த 2 மெத்தடையும் அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம். எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வேறுபாடு வருதோ அதை மட்டும் நம்ம ரீடிஃபைன் பண்ணுவோம். அதாவது டிஃபைன் பண்ணுவோம். கோட்னா அது என்ன சாப்பிடும் அப்படிங்கிறத அதில் போடுவோம். டைகர்னா எதை சாப்பிடுங்கிறத அதில் போடுவோம். ஸோ அதை காட்டுறேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும், அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் இன்டர்ஃபேஸ் வரும்போது நான் இந்த கோட ஞாபகப்படுத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ நம்ம அடுத்தது கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். டைகர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ டைகர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் தான். ஒரு சப் கிளாஸ். அது எதை இன்ஹெரிட் பண்ணியிருக்குன்னா, அது அனிமல் இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். எக்ஸ்டென்ஸ் அனிமல்ங்கிற கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். இப்படி இன்ஹெரிட் பண்ணோன்னே என்ன கேட்கும் அப்படின்னா எக்லிப்ஸில் ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்னு வரும். இப்போ பாருங்க, எனக்கு வந்து அனிமல்ல 5 மெத்தட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதாவது டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். 2 நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு, 3 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. பானு, டையும் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. இது 3 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. இதுல கேட்டது ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். அப்ப இம்ப்ளிமெண்டட் மெத்தட் வந்து 2 இருக்கு. இது 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நம்ம உள்ளுக்குள்ள டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அது இம்ப்ளிமெண்டட். அதனால அந்த 2 மெத்தட் எதுவுமே வராது. மிச்சம் 3 மெத்தட் மட்டும் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டு, ஸ்லீப்பு, மூவ். இப்போ நான் இந்த டைகருக்கு ஏத்த மாதிரி ஈட் என்ன, ஸ்லீப் என்னங்கிறத நான் இங்கே டிஃபைன் பண்ண போறேன். ஈட்ஸ் இட்ஸ் எ கார்னிவோர். ஸோ இது என்ன சாப்பிடுங்கிறத நான் இதில் டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்தது
ஸோ டைகர் வந்து மரத்தில் தூங்குமான்னு தெரில. கோட்டுக்கும் டைகருக்கும் வித்தியாசம் காட்டணுங்கிறதுக்காக நான் அதை ஸ்லீப் இன் ட்ரீன்னு போட்டிருக்கேன். அடுத்தது இட் வாக்ஸ் அண்ட் ரன்ஸ். ஸோ பாயுங்கிறத நான் ரன்னுன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ வந்து டைகர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி கோட்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கோட்டு என்ன ஆப்வியஸாக கோட்டு எதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அனிமல். கோட்டும் ஒரு அனிமல் தான். அனிமல்ங்கிற அதே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை தான் டைகரும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. கோட்டும் அதை தான் இன்ஹெரிட் பண்ண போகுது. எக்ஸ்டென்ஸ் சாரி, அதே தான் ஆட் அன்இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆன அந்த பாண்ட் டைங்கிற மெத்தட் மட்டும் விட்டுட்டு அன்இம்ப்ளிமெண்ட், அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாத 3 மெத்தட் மட்டும் தான் நமக்கு காட்டும். இப்போ கோட் என்ன சாப்பிடும்? ஈட்ஸ் கிராஸ். ஸ்லீப்ஸ் இன் லேண்ட். மூவ்ஸ் பை வாக். அவ்வளோதான். ஸோ இப்போ டைகருக்கும் கோட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டைகர் வந்து கோட்டு, டியர் இந்த மாதிரி ஃப்ளஷ் எல்லாத்தையும் சாப்பிடும். இது கார்னிவோர். கோட்டு வந்து ஹெர்பிவோர். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸையும் அதோட இம்ப்ளிமெண்ட், அதாவது அதை இன்ஹெரிட் பண்ண மெத்தடையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் இது மெயின் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸு. இது ரெண்டும் சப் கிளாஸு. இது சூப்பர் கிளாஸு, இது சப் கிளாஸு. இந்த சூப்பர் கிளாஸில் 5 மெத்தட் இருக்குது. அதில் வந்து பானும் டையும் வந்து காமன் மெத்தடு என்ன அனிமலுக்கும். அதனால அது இங்கேயே டிஃபைன் பண்ணிட்டேன். ஒவ்வொரு அனிமலுக்கு எது எதெல்லாம் சேஞ்ச் ஆகுமோ அந்த மெத்தடை மட்டும் டிஃபைன் பண்ணாமல் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக. இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை மட்டும் டைகருக்கும் லயனுக்கும் என்னென்ன அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ இதுதாங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு. இது நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா மெயின் கிளாஸ்லேருந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ அனிமல்கள் அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்லைடு வரும்போது என்ன சொன்னோம், அனிமல் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு. ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆப்ஷன் வருதுன்னு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கோட் எழுதிட்டேன். ஏன்னா cannot instantiate டைப் அனிமல், ஏன்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த அனிமல்ங்கிற கிளாஸை நம்ம யூஸே பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது. அனிமல்ங்கிற கிளாஸை நம்ம யூஸே பண்ண முடியாது. அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, ஸ்பெசிஃபிக்காக நம்ம டைகரோ கோட்டோ எந்த அனிமலோ அந்த அனிமலை வச்சு அதை இன்ஹெரிட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அப்படியே இன்ஹெரிட் பண்ணாலும் டைகர் என்ன பண்ணுதுங்கிறது நமக்கு இந்த மெயின் கிளாஸ்க்கு தெரியாது. டைகருக்குள்ள இந்த மெத்தடுக்குள்ள என்ன இருக்குன்னுலாம் மெயின் கிளாஸ்க்கு தெரியாது. அதே மாதிரி இந்த பாண்ட் டைக்லாம் என்ன இருக்குன்னு மெயின் கிளாஸ் தெரியாது. ஜஸ்ட் அதை மெயின் கிளாஸ் என்ன பண்ணும், ரன் மட்டும் பண்ண முடியும் அந்த மெத்தடை. ஸோ அப்போ இப்போ டைகருக்கும் கோட்டுக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஒன் டாட் இப்போ 5, இப்போ ஆக்சுவலாக 5 மெத்தடும் டிஸ்பிளே ஆகணும். பாண்ட், டை, ஈட், அதுக்கப்புறம் ஸ்லீப் இருக்குது, மூவ் இருக்கும், மூவ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு பாண்ட் கொடுக்க போகிறேன். அடுத்தது ஈட்டு, ஸ்லீப்பு, மூவு, அப்புறம் டை. ஸோ கோட்டுக்கு எல்லா மெத்தடும் எழுதியாச்சு. ஜஸ்ட் இதை ரன் பண்ணி மட்டும் பார்ப்போம் எப்படி இந்த அனிமல் கிளாஸில் இருக்கிற இந்த நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் அந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸில் இருக்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் கரெக்டாக சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் ஒரே சேர பிரிண்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்காக
equal to டைகருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ டைகருக்கும் அந்த 5 மெத்தடையும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி மட்டும் பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோட் தானே கிரியேட் பண்ணோம். கோட் பிறந்துருச்சு. இட் ஈட்ஸ் கிராஸ் அண்ட் இட் இஸ் ஹெர்பிவோர், இட் ஸ்லீப்ஸ் இன் லேண்டு, மூவ்ஸ் பை வாக்கு, அனிமல் டைஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் டைகர் கிரியேட் பண்ணியிருக்கேன். டைகர் பார்னு, இட்ஸ் கோட் டேர், இட்ஸ் அ கார்னிவோர். அப்புறம் இட் வில் ஸ்லீப் இன் லேண்ட் அண்ட் ட்ரீ, இட் வாக்ஸ் அண்ட் ரன்ஸ், அனிமல் டைஸ். ஸோ இப்போ வந்து 2 அனிமலுக்கு மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 10, 15 அனிமல், 100 அனிமலாக இருந்தாலும் அந்த எல்லா அனிமலுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இந்த அனிமல் கிளாஸ் ஆக்ட் ஆகும். நம்ம ஜஸ்ட்டு அந்த ஸ்பெசிஃபிக் அனிமலுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மெயின் கிளாஸுக்கு பார்ன்னா என்ன, இல்லை இந்த ஈட்னா என்ன, ஸ்லீப்னா என்னலாம் தெரியாது. ஜஸ்ட்டு ரன் பண்ணி மட்டும் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.